வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் பார்க்குறீங்களாண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த சேனலை நாங்கள் எப்படியான விஷயங்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால் மோட்டிவேஷனான கதைகளும் உண்மை சம்பவங்களும் நிறைய பார்க்குறாங்க. அதை விட என்டர்டைம் அரசியல் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். சரி, இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களை எல்லாருக்கும் தெரியும் பாட்டி வடை சுட்ட கதை. என்னடா பழைய கதை போராக இருக்கணும்னு பார்க்காங்க, ப்ளீஸ் தட்டாதீங்க, கேட்டுப்போங்க. சின்ன ஒரு கதை தான், ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த கதை நீங்கள் எல்லாரும் ரெண்டு விதமாக அரைஞ்சிருப்பீங்க. ஒன்று நரி, கடைசியாக சொல்கிறேன், முதல்ல சொன்னால் நீங்கள் தட்டிட்டு போவீங்க. நரி காத்துட்ட கேட்குது, காக்கேரே நீ அழகான பறவை ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல, நரி சொன்னதை கேட்டு காகம் என்ன புகழ்ந்து சொல்கிறான் ரெண்டு பெருமிதம் கொண்டு உடனே காகான்னு சொல்லி பாட்டு படிக்க வடகுல விட நரிதி கொண்டு போகுது. இதே இன்னொரு மாதிரி பார்த்துருப்பீங்கள், அந்த வடையை காகம் காலு கீழே வச்சுட்டு காகா என்று சொல்ல நரி வைக்கி போயிடும். முதல்ல காகம் வைக்கி போகுது, ரெண்டாவது காலில் நரி வைக்கி போகுது. இப்போ இதுக்கிட்டே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கதைன்ற ஆரம்பத்துக்கு நீங்கள் வாங்க. ஆரம்பத்துலேயும் ரெண்டு விஷயம் எங்களை சொல்லி தந்திருப்பாங்க. அதில் ஒன்று பாட்டி வடை சுட்டு கொண்டிருப்பா. அப்போக்கு ஒரு காகம் வடையை தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்திலிருந்து சாப்பிடுதுன்னு நாங்கள் அறிஞ்சினாங்க. அந்த காகம்தான் தற்பெருமையால் அந்த காகம் தன்னை நிறைய புகழ்ந்து பேசுதுன்றதுக்காக வாயிலையை வச்சு கொண்டு கா என்று சொல்ல இப்போ வடக்கில் வருது, நிறைய தூக்கி கொண்டு போகுது, காகமும் மாறுது. அதே கதையில் இன்னொரு மாதிரி நீங்கள் அரைஞ்சிருப்பீங்கள். பாட்டி வடை சுட்டு கொண்டு கேட்கல, ஒரு காகம் பாட்டிக்கு உதவி செய்வதாக உறவுகளை பொறுக்கி கொடுத்துட்டு அந்தக்கு கூலியாக ஒரு வடையை வாங்கி கொண்டு போய் மரத்துலேருந்து சாப்பிடுது. அப்போ நரி காகத்தை ஏமாற்ற போய் நரிக மாறுது. அதாவது அந்த வடைய காகம் காலை கீழே வச்சு கொண்டு காகாண்டு. அப்போ இந்த ரெண்டு விதமான கதையை நாங்கள் படிக்க அறியல. நாங்கள் இது சம்மந்தமாக எதுவும் எங்களுக்கு தெரியாது. கதை இப்படின்னு சொல்லினோம் அப்படின்னு சொல்லினோம், சரி ஏதோ ஒரு கதை தானே, அதை நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், மெட்டாக்களுக்கும் சொல்லுவோம்னு சொல்லித்தான் நாங்கள் இவ்வளோ காலம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் தயவு செய்து பார்க்குற நீங்கள் இனிமேல் இந்த கதையை இந்த பாட்டி வடை சுட்ட கதை நீங்கள் ஒரு சிறுவருக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னால், அதில் ரெண்டு விதமாகவும் சொல்லுங்க. இந்த ரெண்டு விதமான கதையிலையும் நிறைய காகம் தான் ஏமாற போடுது, இந்த விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு முதல் சொல்லுங்க, உழைத்து வாழ்ந்தால் உயர்வு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஒரு காலமும் எங்கள் கையை விட்டு போவாது. இதுதான் உண்மை. இப்போவும் சரி எப்பவும் சரி, இப்போவும் அதுதான் உண்மை. அடுத்தவனை ஏமாற்றி தட்டி சுற்றி நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் சொத்து சேர்க்கலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிற உடல் ஆரோக்கியம் நமக்கு இல்லாமல் போகும். அப்போ அது பலனற்றது, நமக்கு பலனற்றது. ஏன்னா நாம் தானே அடுத்த ஏமாற்றி சம்பாதிக்கிறது, நாம் அதை அனுபவிக்காமல் பயனற்று போகும். இதே விஷயம் நீங்கள் கஷ்டப்பட்டு ₹1 உழைச்சாலும் அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. அப்படி போனாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போகும். அது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்குமான சிலவாக தான் அது முடியும். அதுதான் இந்த காகம் பாட்டி வடை சுட்டுக்கோ நிற்கல பாட்டிக்கு தெரியாமல் வடையை எடுத்து கொண்டு போய், அதாவது அடுத்த உழைப்பை திருடி கொண்டு போய் தான் அபகரிக்க போன இடத்துல கடைசியில் அந்த வடையையும் அனுபவித்து சாப்பிடல, அதை விட ஏமாளியாகவும் போயிட்டு. இதே ரெண்டாவது கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாட்டிக்கு உறவு எடுத்து கொடுத்து உழைச்சி அந்த பெற்ற வருமானத்தை கொண்டு கொண்டே சாப்பிட்றபடியால் அந்த உழைப்பு அந்த காகத்தை விட்டு போகலை. அதை ஏமாற்ற பார்த்த அந்த நரி தான் ஏமாந்தது. இதுதான் மக்களே, எப்பவும் அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நாங்கள் உழைச்சி
நாங்களாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.